இடம்பெயர்ந்த முதல் நான் இடம்பெயர்ந்து பெரும்பாலாங்கால போயிருந்த நாங்களானே பனி பக்கங்கள் இஞ்சாலம் வளர்க்குறேன். அப்போ அப்படி இருந்து போட்டு வந்தும் அதுக்கு பிறகு தான் ஆக்கள் குறைஞ்சதான் இந்த பின்னால 4000-4500 ரூபா வரும். ஆக்கள் என்ன சொல்லி வேண்டிய பின்னடிச்சு தான் பண்ணால் சந்தையில் என்ன வேண்டுவாங்களே என்ன பிரச்சனைண்டா சந்தை வந்துட்டோம். சந்தை மார்க்கெட்ல விலையா இருக்குது வாங்கி கொண்டு அப்ப உலகம் சுற்றும் பாலிமனத்தும் தெரியுறீங்களா? நாங்கள் இந்த பொன்னால சந்தியால தான் இப்போ வந்து நாங்கள் சுழிபுரம் போக போகிறோம். சுழிபுரம் இப்போ இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எல்லா இடமும் மீன் எடுத்து வியாபாரம் செய்யலாம். அப்போ சைக்கிள் தான் இயக்கத்தோடு இருக்க சைக்கிள் தான் வியாபாரம் செய்யலாம். அப்படி எல்லாம் வியாபாரம் செய்யலாம். இங்கே வந்து வியாபாரம் தான் செய்யுதுண்ணா. ஒரு மாதம் வியாபாரம் தான் விளையோட 5 அனைவருக்குமே வணக்கம். நாங்கள் எங்கே வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுழிபுரமும் புன்னால மீன் சந்தையும் தான் பார்க்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே போனாங்கன்னு சொன்னால் எங்கே போனாங்க சுழிபுரம் போனீங்க. சுழிபுரம் போயிட்டு பிறகு பொன்னாலைக்கு வந்து மாதகள் போனாங்க. நானீங்க பொன்னாலைக்கு வந்து மாதகள் போய் பொன்னால வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா இங்க வந்த எங்க சுழிபுரத்துக்கு வந்த உண்மையிலே பார்த்தா சரியான மலிவான விலையில பாத்தீங்கன்னா மீன்கள் எல்லாம் வித்துக்கு வரைக்கும் அப்படி என்ன விலைக்கு போகுதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய இறாலுகள் நண்டுகள் கனவாய் அது இதுன்னு சொல்லி ஊருப்பட்ட இறால் எல்லாம் நீங்க ஃபுட் சிட்டில அங்க வாங்க வேற சும்மா நாங்க துடிக்க இங்க வாத்துனாங்க. நண்டெல்லாம் சும்மா காலுக்கு எல்லாம் இதெல்லாம் கயிறெல்லாம் கட்டி சும்மா வேற லெவல்ல இருக்கும். வீடியோ பாருங்க சும்மா வேற லெவல்ல இருக்கு. வெளிநாடு எக்ஸ்போர்ட்ல தான் சரியா இங்க மலிவா இருக்குது மீன் நண்டுகள் எல்லாமே. எங்களுக்கே பரவாயில்ல. உலகத்துல என்ன நடந்தாலும் நாங்கள் மட்டும் வாழ்றோம். இலங்கையை பொறுத்தவரையில வந்து இலங்கை வந்து என்னன்னு சொல்றது எல்லா நாடோடையும் நான் என்ன சொல்ல வரேன்டா எல்லா நாடோடையும் சேர்ந்து வாழ்றதால வந்து இலங்கையில ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா எந்த நாட்டுல அடி விழுந்தாலும் இலங்கைக்கு தான் பொறுப்பு அடி விழும் பொருளாதாரத்துல. சரி அப்படியே நாங்க போவோம் வீடியோக்குள்ள. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களோட ஆதரவை தாங்க. ஓகே. இப்போ கார்னர் போடுற ரோட்டில் இருந்து ஒரு 15 மீட்டர் திரும்பினீங்கன்னு சொன்னால் தான் இந்த சந்தை வந்து இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பொன்னால மீன் சந்தையில் தான் நிற்கிறோம். என்ன சொல்றது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸுக்கு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தாங்க. என்ன 1300 ஊருக்கு கேட்க அவங்களுக்கு விலை கேட்கணுமா? சரியோ 1300 1300 1300 1300 1300 1300. எப்படி பெரிய இறால் பார்த்தீங்களோ நல்ல பெரிய இறாலாக இருக்கு. நண்டெல்லாம் சும்மா வேறு லெவல். ஆயிரமா 1100 1100 1100 1200 1300 1300 1300 1500 1600 1600 1600 1600. உண்மையிலேயே இறாலெல்லாம் வேறு லெவல். இந்த பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன சின்ன நண்டு கொண்டு வந்து போட்டிருக்கீங்கன்னா எவ்வளோ நண்டு பார்த்தீங்களா? 700 அப்படியே 2500
வர மீன்கள் எல்லாம் கூடி கொண்டு பாருங்க. காடுகள்லாம் வர கூடி கொண்டு நீலக்கால் நண்டு ஒரு டேஸ்டா இருக்கு மீன். நண்டுக்குள்ள இந்த நீலக்கால் நண்டு தான். இதான் நீலக்கால். இது என்ன இல்லையா? ஆனா ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை கிலோ மீனை கிட்ட வெட்டுவீங்க? பொறுத்து எவ்வளவு வந்தாலும் வெட்டி கொடுப்பீங்களா? என்ன ராளுகள் எல்லாமே உடைச்சு கொடுப்பீங்களா அண்ணா? ராள் ஒன்றும் கிடைக்கிறே இல்லை. அது மீனக்கட்ட வேறு என்ன நல்ல பெரிய மீனா இருக்கு. இது என்ன மீன் அண்ணா? கிலோ எவ்வளோ போகுது? கிலோ 1800. டேஸ்ட் என்ன மாதிரி இந்த மீன் டேஸ்ட்? சூப்பர். பெரிய மீன்கள் என்னென்ன கிழமை நடக்கும்? வெளியே தவிர மாட்டாங்க. வெளியே தவிர மற்ற நாள் எல்லாமே நடக்கும். வேணா இங்க அம்மா சொல்லுங்க. வாங்க மீன் வாங்க. அப்ப அம்மா யாரம்மா உதவி? எனக்கு இதுக்கு நான் பிள்ளையா நான் உழைச்சி வாழணும். வேணா எத்தனை வயசு உங்களுக்கு? 74. 74. எந்த கடல்ல பிடிச்சு கொண்டு வந்தீங்க கிளவாய்? வாழைக்கடல். வாழைக்கடல். ஓகே அம்மா. ஓகே சரி. பேர் என்னம்மா உங்கள்கிட்ட? சின்னம்மா. ஓகே நன்றி நன்றியா. எடுத்து நாங்கள் வீடியோ போடுவோம் யூடியூப்ல. என்னம்மா இடம்பெயர்ந்த முதல் நான் இடம்பெயர்ந்து பெங்காலியங்கால போயிருந்த நாங்களானே பனி பக்கங்கள் இஞ்சாலம் வளர்க்குறேன். அப்போ அப்படி இருந்து போட்டு வந்தும் அதுக்கு பிறகு தான் ஆக்கள் குறைஞ்சது. அதுக்கு முந்தி இந்த பின்னால் ஏரியா சேனா முழுக்க கிருஷ்ணங்கோலடி ஏரியா முழுக்க கடை தொழில் செய்தாக்கள் பொம்பளையோ. இப்போ தானே இடைக்கிட வயல்வெளிகளுக்கு போய் சரி. நாங்கள் தொடர்ந்து சுழிபுரம் சந்தைக்கு போக போகிறோம். சுழிபுரம் சந்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் இதை விட பரபரப்பாக இருக்குமென்னு சொல்லிக்கணும். அப்படி நாங்கள் அங்கே போய் தான் இந்த வீடியோ தொடர்ச்சியாக தொடங்க போகிறோம். இப்போ நாங்கள் இந்த சந்தியால் தான் பொன்னாள சந்தியால் தான் இப்போ வந்து நாங்கள் சுழிபுரம் போக போகிறோம். சுழிபுரம் சந்தை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இதில் வந்து இந்த பாலத்து தொடக்கத்தில் வந்து ஒரு சீசன் டைமில் வந்து ரோட்டுக்கரையாக வந்து மீன் வந்து பிடிச்சி கொண்டு போயிடும். கொஞ்சம் கப்பலில் சின்ன சின்ன கப்பல்களில் போய் ரோட்டுக்கரையெல்லாம் பிடிச்சி கொண்டு போயிடும். சின்ன சின்ன படகுகளில் அப்படியான இடத்துல போய் தான் பிடிப்பினேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. அதில் அப்படியே நேர பார்க்கல பொன்னாள வரதராய பெருமாள் கோயில் இருக்குது. அதில் பாருங்கள் போட் போட்டிருக்கீங்க. 2 கிலோமீட்டரில் அந்த கோயில் இருக்குது. பொன்னாளை கிருஷ்ணங்கோயில்னு சொல்கிறது அங்கம்னு சொல்லி இதில் வந்து கூரலில் வந்து விற்று கொண்டிருக்கேன் மீன்கள் தான். இப்போ வந்து முன்னுக்கு ஒரு 5000 ஆள் நினைக்கிறேன். ஆமாம் வேறு மீனாக இருக்கு. எப்படி மீன் சுழிபுரம் கடற்கரை மீன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஈழம் போயிட்டு நாள் ஒரு புள்ள வந்தா இங்கே கோடி பண்ண நம்ம இப்போ சொல்ல பாருங்க அப்படி நாங்கள் தொடர்ந்து உள்ள கொப்பியில் வந்து 11 கொடுக்குற எல்லாம் ஒரு கணக்கு.
வேற லெவலில் ஏலம் பார்த்தீங்களா? மிகவும் பரபரப்பான நிலையில் போயிட்டு இருக்கு. போட்டோன்னே 3 பங்கு பாவ நாங்க நல்ல மீனாப்பா உடன் மீன் வீலும் மீன் தான் வாங்க வந்தவன் வாக்கள் நிற்கணும். இவர் வந்து யாழ்ப்பாணத்துல திரும்பவே மாட்டேன் அண்ணா யாழ்ப்பாணத்துல இருந்து வந்து நீங்க வந்தவரா? யாழ்ப்பாணத்துல இருந்து வந்தவரா? எங்க நீ வாங்க ப்ரோ. இப்படி தற்கொலையில எல்லாம் செய்யறது சரியில்லையா? சனிமங்கலமா இருக்கு. என்ன பிடிச்சி யாழ்ப்பாணத்துல இருந்து வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்கிறேன். ஓகே, யாழ்ப்பாணம் டவுன்ல இருந்து வந்து யாழ்ப்பாணம் டவுன்ல இருந்து வந்து வதைக்காங்க. கணக்கு பார்த்துட்டு இருக்கிறார் அண்ணன்.
எல்லாம் படியா வச்சு கட்டி கொண்டு போறாங்க. அவனுக்கு எவ்வளவு வாங்கிருக்கீங்க? அது சொல்லலாம் தம்பி. ஒரு 5000 10,000 இல்ல அதுக்கு மேல அதுக்கு மேல 20,000 30,000 25,000 ரூபாய் 25,000. என்ன உடனே ஏலத்துல சொன்னீங்களே, எப்படி எக்ஸ்பீரியன்ஸா என்ன மாதிரி? சரியான விலை தான் சார். அவனுக்கு எவ்வளவு மட்டில வாங்கிருக்கீங்க? 15,000 முடிஞ்சது. 15,000 ரூபாய் பெருமையா வாங்கிருக்கீங்க. கொடுத்த எவ்வளவு வரும் உங்களுக்கு கைக்கு? இது வித்து எடுத்தா வாங்கினீங்க 2,000 ரூபாய் வரும். 2,500 காணுமா அது உங்களுக்கு? அது பத்தாது. இவ்வளவு முதல் போட்டு 2,500 ரூபாய் என்ன மாதிரி? பத்தாதான். 7,000 பண்ண முதலீட்டுக்கு விலையில 4,000 ரூபாய் கிட்ட வந்தா தான் சந்தோஷமா இருக்கு. அண்ணா எந்த ஊருக்கு போறீங்களா இப்ப விக்கிறதுக்கு? ஊர் வழியா? எந்த ஊர் இப்ப? எல்லாடா முதுவால போய் அப்படியே திரும்பி வர வழியா? எத்தனை மணி வரைக்கும் அப்படி சைக்கிள் உடாக்கி போவீங்க? 1 மணி மட்டும் சொல்லு. எந்த ஊருக்கு போவீங்க? சுழிபுரம் பக்கத்தால இந்த ரோட்டால வாண்டப்பட்டி எல்லாம். அப்ப உலகம் சுற்றும் பாலிமணத்தும் தெரியுறீங்களா? சரி என்ன நன்றியா. பாப்படுத்தீங்களா என்ன உடனே? பயம் இல்லைன்னு உங்களுக்கு? பொம்பளை பிள்ளை வைக்கப்படுறீங்களா? பொம்பளை பிள்ளைகளுடைய கலைக்குகள் தெரியுமோ? நான் தொழில் செய்து போட்டு மீனை போட்டு கொடுத்துட்டு போறீங்களா? மீனா கொடுத்துட்டு போறீங்க. என்ன மையா பண்றீங்க? லாபங்க சிரிச்சமா போறீங்க. நல்ல ஓகேயா இருக்கு போலயா? பரவாயில்ல. உங்களை பார்க்கறேன் திருப்பி பாக்குறேன். என்ன மாதிரி விலையில் போகுது இப்ப? இல்ல நெருப்பு ஆக்கள் வாங்கினாவா? வாங்குவே நான் கொஞ்சம் பின்னடைப்பு தான். நாங்கள் ஊருக்குள்ள நிற்கிறோம். என்ன சொல்லி நான் 2 சிரளி, மற்றது இது மணல் என்று சொல்றது, இது பெருங்கண்ணி என்றது, இது இறால், அது நண்டு, இது கேரல். இந்த ராஜி கேரளான்றது குட்டி குட்டி மீன். குட்டியோ பொரியலுக்கு தான் நல்லா இருக்கு. பொரியல் நல்லா சின்ன பிள்ளைகளுக்கு சொப்பு வச்சு கொடுக்க நல்ல சாத்து. அதுல ஐயா என்ன வெட்டி கொடுக்குறீங்களா இல்லாடி? நான் அப்படியே தான் கொடுப்பேன். மீனாக்கட்ட வேலை என்ன வெட்டி கொடுக்குறது? வெட்டி கொடுக்குறது கஷ்டம். என்ன மாதிரி போகுதா பண்றீங்க? விலையல் வந்து விலையல்னா கடும் விலை. கடும் விலை. இன்றைக்கு எடுத்துட்டு போறீங்க மீன்? இன்றைக்கு என்ன ஒரு கணக்கு பார்க்கல நினைக்கிறேன். ஒரு 5,000 ரூபாய்க்குள்ள வரும். 4,000 4,500 ரூபாய் வரும். ஆக்கள் என்ன சொல்லி வேண்டி நம்ம என்ன மாதிரி பின்னடிச்சுதான் பண்ணால் சந்தையில என்ன வேண்டுமங்களே. என்ன பிரச்சனை சந்தை வந்துட்டோம். சந்தை மார்க்கெட்ல விலையா இருக்கு வாங்கி கொண்டு போவோம். விலையா இருக்குன்னு சொல்லி தேடி போய்க்குள்ள கொஞ்சம் கரைச்சல்லாம். நீங்க புலம்புற இல்லையா? என்ன நான் தார விலைக்கு வாங்க நேற்றுமதியோட குழப்பம் தான். போன் அடிச்சா மீன் கொண்டு வாங்க நல்ல பெரிய மீன் என்ன கிடக்குண்டா. நாங்க பேர கிடக்கு, முரல் கிடக்குது, அது சுங்கன் இருக்குது, கைலம் கிடக்குண்டா. பெருசு கொண்டு வாங்க. கொண்டு வரணும்னா மீன் விலை வைக்கல. சுங்கனை மட்டும் தான் வாங்கினேன். சுங்கன் கொஞ்சம் மலிவா கிடந்து பிடிச்சி பேசி விட்டோம். அண்டைக்கு புல மீனை சொல்லி போட்டு புல மீன் வாங்கல. அப்ப இந்த விலைக்கு நாங்கள் எடுத்து கொண்டு வந்து வேண்டி இதுக்கு கொடுக்க வழி பேருந்து யார்கிட்ட கொடுக்குறோம். ஒரே ரோதனை தானே சோதனை எங்களுக்கும் செய்வோம். கொண்டு போறீங்க மீனுக்கு? நான் இப்படியே ஒரு என்ன சொல்லுவேன், சந்தியால ஏறி மூட்டடிச்சுண்டா சொல்றோம். அந்த ஏரியாக்குள்ள இறங்கி அதாலே அப்படியே போய் அந்த காளி கோயில் ஏரியா கிடக்குது. காளி கோயில் அந்த ஏரியா போய் முடிஞ்சிடும். நேரம் வந்துடும். 12 மணி வந்துடும். 12 மணி வரைக்கும் ரவுண்ட் தான் ஓட்டம் தான். என்ன செய்யறது? ஓட வேண்டியா? ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கு எல்லாம் கொடுக்கணும் சொல்லி. பேர் என்ன? ஊருக்கு கொடுத்தா களைச்சு போய் இருக்கிறோம். உங்களை எல்லாம் இருக்கிறான். அவங்கள நாடுல அப்படி கவனிக்காங்களா? எல்லாம் சொந்தக்காரர் எல்லாம் முந்தி அவங்களெல்லாம் கவனிச்சு வளர்த்து விட்டா. நாங்கள் இப்போ கவனிக்காங்களா? என்ன பேர் அன்னலிங்கம். வயசு என்ன இருக்கு நீங்களுக்கு சொல்லுங்க. 40 இன்ச்சு. ஐயோ 40 இல்ல, சும்மா 45 50 வயதுல சும்மா துள்ளி தெரிச்சல் நினைப்பேன். 55 68 68 தெரியலையே. அப்படியே ஒரு 50 58 ஆண்டு பிறந்தவன். 58 ஆண்டு. அப்ப இந்த சண்டைக்குள்ள அவங்க இறந்தது? சண்டைக்குள்ள நாங்கள் தென்மராட்சி தான் போனது. அங்கால போல வன்னி போல சாவச்சேரி தென்மராட்சி, அது வடமராட்சி. இந்தியால வெள்ளடித்துறை, இது தீவகம், இது வலிகாமம் மேற்கு மேற்கு, அது தீவகம். 4 விலையம் தானே. சரியா, நன்றி ஐயா. எதுக்கு போட்டி எடுக்கிறீங்க? யூடியூப் சேனல் ஐயா, யூடியூப்ல போடுறது. சரி சரி சரியா, நன்றி.
ஐயா பாருங்க இப்ப சைக்கிள் ஓமையா நன்றி பாருங்க ஐயா வந்து இப்ப வெளிக்கிட்டார். ஒரு 5 நிமிஷத்துல அலுவல் முடிச்சிட்டாங்கப்பா சந்தையில. இவ்வளோ நாங்கள் எங்களை பொறுத்தவரை விற்கிறது எங்களை பொறுத்தளவுக்கு தான் நம்பிக்கை இல்லை. என்னடா இவ்வளோ விற்கிறது போகுது வேற தெரியாது. எவ்வளவுக்கு எடுத்த நீங்க? இவ்வளோ தினம் இப்போ இதை வந்து 800 எடுத்தது. 800 எடுத்தது. குறைஞ்சா வந்து நாங்கள் ஒரு 1500 விற்கும் எங்களுக்கு மேட்ச். அப்பதான் பிரியோசனமே ஓரளவுக்கு பெட்ரோல் மடிக்கணும். சும்மா பெட்ரோல் 400 போகுது. பெட்ரோல் 400 1500 வருது. சும்மா நோமலா சொல்றோம். என்ன வரைக்கும் இப்ப நாங்கள் வந்து இதை நாங்கள் பார்த்துதான் விற்கிறது. இப்ப நாங்கள் இப்ப 10,000 10,000 50,000 மீன் எடுக்கல. நோமல் மீன் தான் எடுத்தது. ஒரு நாளைக்கு கட்டுப்படியா உங்களுக்கு? கட்டுப்படியாகாது. நாங்க நோமலா தான் செய்து கொண்டு இருக்கிறோம். பிரச்சனை இல்லை. இப்ப நான் பெரிய தொழிலாளன். எனக்கு ஒரு வருஷமா நான் தொழிலாம் இருக்கிறேன். என்ன காரணம்? நான் இப்ப மீன் தான் வட்டி கொண்டு இருக்கிறேன். நோமலா நீ மீன் பண்ணினா 2000 1500 சில விட அதுவும் இல்லாமல் போகும். ஒரு மீன் வந்து 1 கிலோ 1.5 கிலோ மீன் எடுக்கணும்னா ஒரு 200 250. இப்ப ஒரு 5 பேருக்கு வெட்டுனா 500 100 1500 வரும். அப்ப சில நேரம் அதுக்கு மின்னாலும் போகும். அப்ப நான் இப்ப வந்து நாங்கள் வந்து 87 ஆண்டு வியாபாரம் செய்துவாங்க. எனக்கு இப்போ 61 வயசு. 61 வயசு நான் வியாபாரம் செய்தேன். இப்ப நானும் ஒரு வரியமா வியாபாரம் இல்லாதான் இருக்கிறேன். என்ன காரணம்? என்ன காரணம் சொன்னால் கோயிலுக்கு போகிற முயற்சி இல்லாது அதான் வியாபாரம் செய்யலாம். பன்னியிலவே இருந்தேன். புள்ளிய வழியில புள்ளிய வழியில இருந்து வியாபாரம் செய்வேன். தண்ணி வியாபாரம் உள்ளதெல்லாம் மீன் எடுக்கிறான், அலம்பீல் எடுக்கிறான், நாயார் எடுக்கிறான், புதுக்குடி படுத்துறான், எல்லா இடமும் மீன் எடுத்து வியாபாரம் செய்யலாம். அப்போ சைக்கிள் தான் இயக்கத்தோட இருக்க சைக்கிள் தான் வியாபாரம் செய்யலாம். அப்படி எல்லாம் வியாபாரம் செய்யலாம். இங்க வந்து வியாபாரம் தான் செய்தனா ஒரு மொத்தம் வியாபாரம் தான். புள்ளியோட 5 மட்டர் 5 மட்டரம் இருந்தனா 5 மட்டரம். இங்க சொன்னா சந்தியம்மாள் கோவில் இருக்குல்ல, சந்தியம்மாள் கோவில். சந்தியம்மாள் கோவில்னு சொன்னா அது பக்கத்துல சந்தியம்மாள் கோவில் 5 மட்டரம். அது அப்ப சந்தை வந்து இயக்கத்தின் கட்டுப்பாடு இருக்கீங்க. சும்மா தென்னை ஒலையால அப்ப இருங்க. அடிவாடு முல்லைத்தீவுல அடிவாடிக்க நாங்க அங்க இருக்கிறோம். தொழில் போறோம் நாங்கள். முல்லைத்தீவுல அடிவாடிக்கல அங்க பொன்னாரன்னு சொல்லி அந்த இடம் இருந்தது. அதுக்குள்ள போய் நாங்க இருந்தோம். கொஞ்சம் என்ன செல் எல்லாம் வந்து விழுந்த அந்த இடம் எல்லாம் செல் எல்லாம் அதுக்குள்ள வந்து பிரச்சனை. முல்லைத்தீவு அடிவாடைக்கு கொஞ்சம் பிரச்சனை. அடிவாடைக்கு கொஞ்சம் பிரச்சனை. நாங்கள் வந்து வியாபாரம் தானே. அப்ப நாங்களும் அந்த முல்லைத்தீவு அடிவாடுக்கு கொஞ்சம் தொழில்கள் கொஞ்சம் குறைவு. ஆலம்பில் முல்லைத்தீவு அங்க நாயாறு அங்க சுண்டுக்குழி அதுல எல்லாம் கொஞ்சம் தொழில் கொஞ்சம் குறைவு தான் அந்த நேரம் டைமில். அதுக்கு கொஞ்சம் சமாளிச்சு தான் நடந்தான். அப்படியே நடந்தா போனா இல்லை. சரி சந்தையில ஆக்கள் இப்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல ஒரு தெரியுங்க. அது வந்து 7:30 மணிக்கு கூடுறாங்க. 7:30 மணிக்கு முடியும். 7:30 மணிக்கு கூட இப்ப வந்து நேரம் வந்து 8 ஆச்சு. 9 மணி 8:30 8:45 9 எல்லாம் முடியும். சரி சரி.